السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு என்ற சஹாபியை பற்றி. சோனவாசிகள் என அன்னலார் நன்மாராயம் கூறிய 10 நபர்களில் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவர் ஆவார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்களில் இவர் 5வது சஹாபி ஆவார்கள். அப்போது இவரின் வயது 15. ஹபசா மற்றும் மதினா ஆகிய 2 இடங்களுக்கும் ஹிஜ்ரத் செய்தவர். அன்னலாருடன் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்ட சஹாபி. அகலி போரின் போது எதிரிகளை வேவு பார்த்து வருபவர் யாரேனும் உண்டா என்று அன்னலார் கேட்டதும், நான் சென்று வருகிறேன் என ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இது கேட்டு மகிழ்ந்த அன்னலார், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தோழர் உண்டு, எனது தோழர் ஜுபைர் என்றார்கள். தல்ஹா மற்றும் ஜுபைர் சுவனத்தில் எனக்கு அண்மையில் இருப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு ஜமல் போரில் இப்னு ஜர்மூஸ் என்பவன் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை ஷஹீதாக்கிவிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொர்க்கத்தில் ரொம்ப அண்மையில் இருப்பாங்களாம். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். காய்ந்த குச்சி வாளாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் காய்ந்த குச்சி ஒன்றை உகாசா ரலியல்லாஹு அவரிடம் கொடுத்தார்கள். உடனே பளபளப்பான கூரிய வாளாக அது மாறியது. அதை கொண்டுதான் பத்ர் போர் முதல் அன்னலாருக்கு கலந்து கொண்ட எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஷஹீதாகும் வரை அந்த வாளை பத்திரமாக தம்மிடம் வைத்திருந்தார்கள். அந்த வாளின் பெயர் அவுன் என்பதாகும். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. நரக நெருப்பு தீண்டாது. எவர் 5 நேர தொழுகையையும் ஒழுவுடன் நேரம் தவறாமல் ருக்கு சஜாவை நல்ல முறையில் செய்து இதை தனது பொறுப்பு என கருதுவாரானால் அவரை நரக நெருப்பு தீண்டாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. கெட்ட கனவு கண்டான். எவராது கெட்ட கனவு கண்டால் 3 முறை இடது பக்கம் துப்பிவிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என 3 முறை கூறிவிட்டு மறுபக்கம் திரும்பி படுத்து கொள்ளவும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நோய் பற்றி புலம்புதல். அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஃமினான ஒரு அடியானுக்கு நான் நோயை தரும்போது தன்னை காண வருவோரிடம் நோய் பற்றி குறை கூறி புலம்பாதிருந்தால் அந்நோயை நீக்கி சுகமளிக்கிறேன். பிறகு அவன் உற்சாகமாக செயல்படுவதற்காக அவரின் சதை மற்றும் இரத்தத்தை புதிதாக மாற்றுகிறேன் என அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை விளக்குவதாவது, நோயுற்றவர் பொறுமையுடன் இருக்க வேண்டும், பிறரிடம் குறை கூறி புலம்பலாகாது. அவ்வாறிருந்தால் அல்லாஹ் தனது வெகுமதிகளை அவருக்கு வழங்கிடுவான். அப்போ நோய்ங்கிறது அல்லாஹ்வுடைய எப்பயுமே அவன் சோதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தல். அல்லாஹ் கூறுகிறான், எவர் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ, இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகின்றார்களோ அவரை அவன் நரகில் புகுத்துவான். அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார். அவருக்கு இழிவான வேதனை உண்டு என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகை மட்டும் கேட்காதீர். அல்லாஹ் கூறுகிறான், எவரேனும் தனது நற்செயலுக்காக இவ்வுலக பலனை மட்டும் அடைய விரும்பினால் இது அவரின் அறியாமையாகும். அல்லாஹ்விடம் இவ்வுலக பலனும் மறு உலக பலனும் உள்ளன. அல்லாஹ் உங்கள் துஆவை கேட்பவனாகவும் உள்ளங்களை பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். அப்போ இங்கே ஒரு விஷயம் விளங்குது பாருங்க. ஒரு நற்செயல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட ஒரு நல்ல துவா கேட்கலாம். ஒரு சதக்கா செய்கிறோம், ஒரு 10 ரூபா தாரமும் செய்கிறோம், எல்லாம் எனக்கு இந்த வேலை லேசாக்கி கொடுறாங்களா அப்படி என்பது இந்த ஆயத்துடைய விளக்கமாக இருக்குது. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு தேவை இருக்குன்னா ஒரு சின்ன சதக்கா இல்லை ஏதோ ஒரு நன்மை, ஒரு நடுவில் கடந்த ஒரு கல், பாதையில் கடந்த கல் முள்ளு எடுத்து ஓரமாக போட்டு எல்லாம் எனக்கு நலவக்கூடிய எல்லாம் ஏதோ இந்த நிலமாக கேட்கலாம். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சுவனத்தாரின் நிலை. சுவனத்தில் மக்கள் உண்பார்கள், பருகுவார்கள், ஆனால் மலம் சிறுநீர் வராது. மூக்கு சிந்த வேண்டிய அவசியமும் ஏற்படாது. கஸ்தூரி மனம் கமல ஒரு ஏப்பம் வரும், அதில் அனைத்தும் ஜீரணித்துவிடும். உலகில் சுவாசிப்பது எவ்வளவு எளிதோ அதுபோல் எளிதான தஸ்மீகும் தக்பீரும் அவர்களுக்கு அங்கு கற்பிக்கப்படும்.
இந்த ஹதீஸ் ஜாபிர் அலி அல்லா அவர்கள் இருக்கின்றார்கள். முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். மிஸ்வாக்கின் பலன்கள். மிஸ்வாக்கை அவசியம் உபயோகிங்கள். அதனால் அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைப்பதுடன் கண்ணொளியையும் கூர்மையடைய செய்கிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. ஓ ஐஷா, சாதாரணமானது சிறியது என கருதப்படும் பாவங்களையும் செய்யாமல் தவிர்ந்திருப்பீராக. அதை கூட குறிப்பெடுக்க ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்துள்ளான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை யாஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக இப்னு மாஜா ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் எந்த நல்லவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடன் வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே நப்சாசமுடன் இருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.